மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கல்வித்துறைக்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள். அந்த திட்டங்களை பொறுத்த மட்டில் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகமே பாராட்டக்கூடிய வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறைக்காக செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்திராத வகையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த படிக்கின்ற மாணவ சமுதாயத்திற்கு 14 வகையான நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து இன்றைக்கு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தேர்ச்சி விகிதத்திலும் அதே போன்று சேர்க்கை விகிதத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த கல்வித்துறைக்காக செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அம்மாவுடைய வழியிலே கல்வித்துறை போன்ற அனைத்து துறைகளுக்கும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி குறிப்பாக இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு வகையில் அந்த மாணவர்களுக்கு சமுதாயத்தில் அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் செல்வதற்காக இன்றைக்கு நவீன முறையில் அந்த நவீன யுக்தியெல்லாம் கையாளக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கு புதிய யுக்தியெல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள்.